ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பா கிரியேஷன். டுடே மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நம்ம பேசிக்கில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்துருப்போம். இது எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. அதுக்காக நான் இன்றைக்கி எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். நான் இந்த த்ரெட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த த்ரெட்டு தான் இதுதான் நம்ம உள்ள கொடுத்துட்டு மேலே ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? இப்போது நீடில் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவும் கொஞ்சம் கோர்த்து பார்ட்டாக கூட பிரித்து நம்ம கோர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த நார்மலாக கோர்த்துட்டு நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ உங்களுக்கு கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு இவ்வளோ நீட்டுக்கு வேணும்னாக்கா எனக்கு தேவையான லென்த்தை வந்து நான் எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் 2 நூலாக இருக்குது இல்லையா, நாட் போட்டுக்கிறேன். இப்போது சின்னதாக ஓன் ட்ராயிங்கில் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் இப்போது நம்ம போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவ் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் மேட் ஃபில்லிங் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் இந்த பாக்ஸில் போடலாம் வாங்க. இப்போது டிசைன் வந்து நான் வந்து இந்த ஆங்கிளில் போட போகிறேன். சரியா? இந்த ஆங்கிளில் போட போகிறேன். அதனால் த்ரெட்டை வந்து நான் குறுக்கால வந்து கோர்த்துக்கிறேன். சரியா? இப்போது இந்த வாக்கில் போடுறதுனால இப்போ இந்த நீட்டில் போடுறதுனால நான் குறுக்கால போட்டுக்கிறேன். சரியா? நீங்கள் உங்களுக்கு வந்து குறுக்கால வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாக்கில், புரியுதுங்களா? இப்போது எம்ப்ராய்டரி த்ரெட்டு வந்து நான் இந்த வாக்கில் வந்து கோர்க்க போகிறேன். ஏன்னா நான் ஸ்டிச் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து இந்த வாக்கில் போட போகிறேன். அதனால் நான் இப்படி கோர்த்துக்கிறேன். சரிங்களா? ஆப்போசிட் கோர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி இந்த வாக்கில் வரப்போகுது. அதனால் நெருக்கமாக போட்டுக்கணும் ஸ்டிச்சஸை. எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே போகிறேன். சரியா? இப்போ திரும்ப பாருங்க. இப்போ லாஸ்ட்டில் த்ரெட் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப இதுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீட்டில் மேலே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஒரு இன்சர்ட் கொடுத்துட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வந்து கொஞ்சம் கீழே விட்டு பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக லென்த்தியாகவே கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 த்ரெட்டாக இருக்குது இல்லையா, இதை அப்படியே இப்படி பிரிச்சுட்டு இப்படி லாக் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே லாக் போட்டு எடுத்துக்கோங்க. 1 or 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் கொஞ்சம் லென்த்தியாகவே வீடியோ எடுக்கிறதுக்காக லென்த்தாக விட்டு கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு முடிச்சு போடுற அளவுக்கு நீங்கள் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளோஸ்அப் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் பாருங்கள், இப்போ நம்ம குறுக்கால போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஒரு டபுள் டிஜிட்டில் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் 10 இருக்குது. சரியா? 2 பிரித்து ஒர்க் பண்ணுவோம் இதை நம்ம. அதனால் நீங்கள் டபுள் டிஜிட்டில் போட்டுக்கோங்க. 2, 6, 8 அந்த மாதிரி. சரியா? இப்போது நான் சென்டர் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எடுத்துட்டு இப்போது இது 2 ஸ்டிச்சாக இருக்குது இல்லையா, மொத்தம் 10 இருக்குது. ஃபஸ்ட்டு 2 இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கூட நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது 2 ஸ்டிச்சு சேர்த்து போடுறேன். அடுத்த 2 ஸ்டிச்சு ஒரு செயின், அடுத்த 2வது ஸ்டிச்சுக்கு ஒரு செயின், அடுத்த 2க்கு ஒரு செயின், லாஸ்ட்டாக ஒரு செயின், ஒரு லாக். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் நான் கேப் விட்டு கொஞ்சம் அதிகமாகவே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கேப் கொஞ்சம் தெரியுது. இந்த மாதிரி 2 ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். இப்போ பேசிக்கில் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எத்தனை வேணுமோ இப்போ 6 ஸ்டிச்சாகவும் பண்ணிக்கலாம், 3 ஸ்டிச்சாகவும் பண்ணிக்கலாம், செட்டாக பண்ணுற மாதிரி சொன்னேன் இல்லையா. இப்போ பாருங்கள்,
இப்போது நான் இன்றைக்கி ஒரு 5 எடுத்துக்கிறேன், 5 லைன் எடுத்துக்கிறேன். இது 2வது லைனு, பக்கத்தில் வைப்போம் இல்லையா, ஒரு லாக். திரும்ப 3வது லைன் வரேன், இப்போ 4, இப்போ 5வது லைன் வரேன், ஓகேவா. இப்போ 5வது லைன் வந்து லாக் ஸ்டிச் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த லைனுக்கு ஒரு லாக் வச்சுக்கோங்க. லாக் வச்சுட்டேன். இப்போது இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நூலினுடைய சென்ட்ரு, சரியா. இப்போது பேசிக்கில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட் லைனுடைய சென்டரில் அடுத்த லைன் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான். இதில் எம்போஸ்டாக தெரியறதுக்காக நம்ம வந்து த்ரெட்டை வந்து உள்ளார கொடுக்குறோம், அதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நூல் இருக்கு இல்லையா, இதுக்கு சென்டரில் நம்ம இப்போ த்ரெட் எடுத்துகிட்டு போகிறோங்க. பாருங்கள், கேப் தெரியுதுங்களா, இந்த கேப்புக்கு நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, சரியா. இப்போது அடுத்த லைன் வந்து இந்த 2 லைன் இருக்குது இல்லையா, இதுக்கு நடுவில் இந்த ஒன்றா இருக்கிற நூலை வந்து சென்டரில் கொடுத்து எடுப்போம். இப்போ பாருங்கள், இதனுடைய சென்ட்ரு, அடுத்த நூலினுடைய சென்ட்ரு, லாஸ்ட்டாக ஒரு செயின், ஒரு லாக். இப்போ ஃபஸ்ட்டு 5 வச்சோம் இல்லையா, அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம 5 லைன் தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், திரும்ப வரேன், நல்லா எம்போஸ்டாக தெரியும் இந்த ஸ்டிச்சு. இப்போ இது 3வது லைனு, இது 4, சாரி தப்பாக போட்டுட்டேன். இப்போ இது இந்த லைன் வந்து முடிச்சிட்டேன், என்ன லாக் ஸ்டிச் வச்சுட்டு. இப்போ அடுத்த லைனுக்கு வந்து நான் போகிறேன். அடுத்த லைன் என்ன பண்ணுவோம், நார்மலாக அதே மாதிரி 2 நம்ம கொடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஒரு லாக்கு, அடுத்த 2வது ஸ்டிச்சுக்கு ஒரு லாக்கு, அப்படியே ஃபஸ்ட்டு பாட்டி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 2 சேர்த்து நம்ம ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்குவோம். ஃபில் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டிச்சை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு எம்போஸ்டு லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் தான் கொடுக்க போகிறேன். ஒயிட் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அந்த பிக்கை. இப்போ இது ஃபுல்லாக நான் எம்ப்ராய்டரி த்ரெட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அந்த ஷேப் இருந்துச்சு இல்லையா, அது இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டில் ஒர்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி கர்வில் வரும்பொழுது இப்போ பாருங்கள், நான் இந்த வாக்கில் வந்து த்ரெட்டு கொடுக்க போகிறேன், ஆரி த்ரெட்டு கொடுக்க போகிறேன். அதனால் நான் குறுக்கால எம்ப்ராய்டரி த்ரெட்டு வச்சுருக்கேன், சரியா. இப்போ நம்ம எப்போவுமே பிரித்து தானே ஒர்க் பண்ணுவோம், அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 2 த்ரெட்டாக கொடுத்து எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. பேசிக் கிளாஸ் போய் பாருங்கள், அப்போ தான் வந்து இது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கர்வ் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 2 த்ரெட்டாக நான் கொடுத்துக்கிறேன். அந்த கர்வ் வரும்பொழுது எனக்கு இதோட தான் வருது.
நான் இதோட எண்ணெட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ அந்த கர்வ் வந்து இப்படி வந்து இப்படி போகுது. சரியா, நான் எனக்கு வந்து இங்கே தான் வருது. நான் லாக் வச்சுக்கிறேன். வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி அஞ்சஞ்சே கொடுத்துக்கிறேன். நான் பேசிக்கில் பார்த்துருப்போம் இல்லையா, கலர் கலராக கொடுக்குறது, அதுவும் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ 5 லைன் வந்து ஒரு கலரும் இன்னொரு லைன் க்ரீன் கலர் கொடுக்குறேன்னா அது மாற்றி மாற்றியும் இதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நான் இன்றைக்கி வந்து ஒரே கலரில் தான் கொடுக்குறேங்க. இது 2வது லைன் வருது. இங்கே வரும்பொழுது அந்த ஷார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சை வந்து தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப ஒரு லாக்கு, திரும்ப 3வது லைன் வரேன். முடிக்கும்பொழுது முன்ன பின்ன தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டரில் இருந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே எந்த டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். எனக்கு பாருங்கள், இப்போது இந்த லைனோட எனக்கு இந்த கர்வ் முடியுது. ஸோ இங்கே நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன், புரியுதுங்களா? இங்கே நான் எடுத்துகிட்டு போகல, எனக்கு ஸ்டிச் வந்து இதோட தான் முடியுது. அப்போது நான் இதோட லாக் வச்சு முடிச்சுக்கிறேன். சரியா, இப்போது இந்த த்ரெட்டோட முடிஞ்சு போச்சு. இதோட லாக் வச்சுக்கிட்டு நான் அடுத்த லைனுக்கு வரேன். இது 4வது லைனு, சாரி இதுக்கு முன்னாடி இது 4வது லைனு, இப்போ வைக்கிறது 5வது லைனு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த லைனுக்கு சென்டர் பார்த்த மாதிரி வரும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவோம், இந்த நடுவில் நூலை வந்து பிரிக்கிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு இந்த நூல், அடுத்தது ஃபஸ்ட்டு எப்போவுமே 1 மட்டும்தான் பிரிக்கிற மாதிரி வரும், அடுத்தது 2 சரியா. இப்போ இந்த த்ரெட் இங்கே ஒன்று இருக்கா, அதுக்கு அடுத்த லைனில் இங்கே ஒன்று இருக்குது. அப்போது இதுக்கு சென்டர், இதுக்கு நேராக பார்த்துக்கோங்க. இதுக்கு நேராக சென்டரை பிரித்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது இதோட முடியுது. இந்த 2வது த்ரெட்டு இல்லை, இங்கே மொதல் த்ரெட்லேயே முடிஞ்சிட்டு இங்கேயே லாக் வச்சு திரும்பிக்கலாம். ஓகேவா? இப்போ லைன் பை லைன் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்து எடுத்துகிட்டு வரணும். இந்த த்ரெட்டு மேலேயே கொடுக்காதீங்க, உள்ளார கரெக்டாக நேர் பார்த்து கொடுங்க. நாங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணல, அதனால் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது த்ரெட்டு. அப்படியே லைன் பை லைனாக என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா, குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி லைன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வரணும். சரியா, ஒரே ஈவனாக வராது, நம்ம பாக்ஸில் பார்த்த மாதிரிலாம் வராது. டிசைனில் பண்ணும்பொழுது முன்ன பின்ன தான் ஆகும். இப்போது எனக்கு அந்த கர்வ் வந்து எதோட முடியுது, இங்கே முடியுது, ஆனால் எனக்கு லைன் வந்து இங்கே தான் வருது. அப்போது இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தனித்தனியாக நம்ம பேட்ச் கொடுத்து நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போது இந்த லைனோட முடியுது, இங்கே லாக் வச்சுக்கிட்டு இப்போது இந்த 5 லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இருங்க க்ளோஸ்அப் வைக்கிறேன், தெரியுதுங்களா? இப்போது இங்கே லைன் வந்து என்னாகும், இந்த மோட்டிஃபில் இந்த லைன் வந்து இதோட முடியுது. சரிங்களா, இது இன்னும் இந்த மோட்டிஃப்னுடைய இது. சரியா, இது வேறு தனி, இது தனி. சரியா, இப்போது உங்கள் லைன் இருக்குது இல்லையா, இந்த லைனோட தான் எனக்கு வந்து இங்கே ஃபினிஷ் ஆகுது. இந்த லைனு இப்படி ஃபினிஷ் ஆகுது. சரியா, இப்போ நான் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்பொழுது கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இதில் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் கணக்கில் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதுக்கு சென்டர் பார்த்து நம்ம 2 த்ரெட்டாக கொடுத்துட்டு வருவோம். பார்க்குறதுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியான ஸ்டிச் இது.
இப்போ எனக்கு இதோட முடியுது. இப்போ இதோட முடிஞ்சிடுச்சா? நம்ம இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சாரி, கேமரா நகர்ந்துருச்சு. இப்போ 5 லைன் இதில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சென்டர் பார்த்து நம்ம வச்சுட்டு போகணும். புரியுதுங்களா? புரியும் நம்புகிறேன். புரியலாம் ஒரு 2-3 டைம்ஸ் பாருங்கள். அதே மாதிரி பேசிக் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? இதே மாதிரி கொடுத்து இதை வந்து இந்த மோட்டிவ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கெட்டியாக இருக்கும். ஏன்னா அடியில் வந்து நம்ம த்ரெட்டு கொடுக்குறோம் இல்லையா, கெட்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு வந்து லுக்கிங்காக இருக்கும். இந்த ஸ்டிச்சை வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச்சு ஓகேவா? நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது இந்த பிக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு எம்போஸ்டு லுக்கு கொடுக்கக்கூடிய மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? மாடல் இமேஜ் பாருங்கள், தெரியுதா? இப்போ ஒரு ஸ்டிச் வருதுனாக்கா அந்த ஒரே ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை. சுற்றி இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் வச்சு யூஸ் பண்ணி கூட நம்ம இது மாதிரி இமேஜில் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இமேஜில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.